ஹலோ ஃபிட்டஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட் 53. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2025ல் கேட்டிருந்த ரீசனிங் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது ஜிடி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே நான் எடுத்துகிட்டு வர கொஷின் எல்லாமே ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கொஷின் பேப்பர் மற்ற கொஷின் பேப்பரை விட. பட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 85% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ 2026 நடக்கிற ஜிடி எக்ஸாமுக்கு ரிப்பீட் ஆகும். அதனால நம்ம கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறது 20 out of 20 ரீசனிங்கில் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஐ எம் கேரண்டி அபவுட் தட். ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். அதாவது பிளைண்டாக சால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்பி சால்வ் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு ஃபுல் மார்க் வர அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஓகேங்களா, ஸோ யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்க ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? இஃப் 2 இஸ் added to each odd digit, ஸோ +2 பண்ண சொல்கிறாங்க ஆட் டிஜிட்லாம், அண்டு சப்ராக்டட் ஃப்ரம் த ஈவன் டிஜிட் இன் த நம்பர். ஓகே, ஈச் ஈவன் டிஜிட். ஓகேங்களா? ஸோ -2 பண்ணுறாங்க ஈவன் டிஜிட்டுக்கலாம். ஓகே, தென் வாட் வில் பி த சம் ஆஃப் த ஹையஸ்ட் அண்ட் லோவர் டிஜிட் இன் த நியூலி ஃபார்ம்டு நம்பர். ஸோ 516378 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் 2ஐ சேர்த்து ஒவ்வொரு இரட்டை இலக்கத்திலும் 2ஐ கழித்து இவ்வாறு உருவாக்கிய புதிய எண்ணில் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வெரி சிம்பிள் ஃபைட்டர்ஸ். இப்போ நான் இதை சால்வ் பண்ணிட்டா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 வந்து ஆட் நம்பர். ஸோ +2 பண்ணால் 7ஆக மாறிடும். 1 ஆட் நம்பர், +2 பண்ணால் 3ஆக மாறிடும். 6 ஈவன் நம்பர், -2 பண்ணால் என்ன மாறிடும்? 4ஆக மாறிடும். அதேமாரி நெக்ஸ்ட் என்னப்பா இருக்குது? 3 இருக்குது ஆட் நம்பர், +2 பண்ணால் 5ஆக மாறிடும். தென் 7 இருக்குது ஆட் நம்பர், +2 பண்ணால் 9ஆக மாறிடும். தென் 4 ஈவன் நம்பர், -2 பண்ணால் 2. தென் 8 இஸ் ஈவன் நம்பர், -2 பண்ணால் 6. இதில் ஹையஸ்ட் நம்பர் வந்து 9. தென் லோவஸ்ட் நம்பர் எது? 2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 11 வருது. ஸோ 11 எங்கே இருக்குது? தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? சூப்பர். 9லேருந்து 25. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ +16 பண்ணுறோம். கரெக்டாக? அதே தான். ஸோ 25லேருந்து 53. 25 28 பண்ணுறோம். கரெக்டாக? 28 தானே? 28 தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இந்தமாரி போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைன்னு, பிகாஸ் இங்கே பாருங்கள் 3 டைம் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 டைமு 2 டைமு 3 டைம் வருதா? ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் தான் வரும்பா. ஸோ இது வர சான்ஸ் இல்லை. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 9 இருக்குது. இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணுறேன், 27. ஸோ -2 பண்ணுங்கள், 25. ஓகே, அப்போ 25 இருக்குது. இப்போ நான் வந்து 2 டைம் பண்ணுறேன். பிகாஸ் நான் போன டைம் 3 டைம் பண்ணேன், எனக்கு வந்துருச்சு. இப்போ 2 டைம் பண்ணுறேன், 50 வருது. அதுக்கப்புறம் +3 பண்ணுறேன். ஸோ பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு ஃபைட்டர்ஸ். என்னன்னா ஃபஸ்ட்டு இன்ட்டு 3 பண்ணி -2 பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்ட்டு 2 பண்ணி +3 பண்ணுறோம். அப்படியே உல்ட்டா. ஃபஸ்ட்டு இன்ட்டு 3 -2, நெக்ஸ்ட்டு இன்ட்டு 2 +3. இந்த கான்செப்ட் தான் அப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? இன்ட்டு 3, நெக்ஸ்ட்டு இன்ட்டு 2, தென் அதுக்கப்புறம் இன்ட்டு 3, நெக்ஸ்ட்டு இன்ட்டு 2, இப்போ இன்ட்டு 3 பண்ணணும். அதாவது இன்ட்டு 3 பண்ணிவிட்டு -2. அப்போ 317 இன்ட்டு 3 பண்ணால் இது ஒரு 21, ஒரு 2 இருக்குது. ரிமைனிங் ஒரு என்ன சொல்கிறது, மல்டிப்ளை பண்ணால் 3 இந்த 5 அண்ட் 9. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? -2 பண்ணோம். அப்போ 49 வரணும். அப்போது 949 எங்கே இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வேறு மாதிரி கொஷின் தான் இது. பட் ஸ்டில் நம்மளுக்குலாம் இதெல்லாம் ஒரு கொஷினா? அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்ம இருக்கோம் ரீசனிங்கை பொறுத்தவரையிலும். ஸோ ஆர்லேருந்து பி வந்திருக்குப்பா, +2வா? ஸோ அதே மாதிரி தான் எஸ்லேருந்து கியூக்கு, ஆர்லேருந்து பிக்கு -2பா. சாரி, எஸ்லேருந்து கியூக்கு -2. ஸோ எம்லேருந்து -2 பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பார்ப்போம். நத்திங் பட் 11 வரும். கே. ஸோ கே வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். எம்லேருந்து கே வந்திருக்கு, -2 தான். ஸோ ஆப்வியஸாக எக்ஸ்லேருந்து -2 போடுங்க, நம்மளுக்கு என்ன சொல்கிறது 22 வருமா? நத்திங் பட் வி. ஸோ அப்போ வி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஃபோர்த் கொஷின் போயிடுவோமா? ஸ்லாகிசம் கொஷின். ஆல் க்ரோஸ் ஆர் ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல் க்ரோஸ் ஆர் ராக்கு. வெயிட்டுப்பா. All crows are rock, all rocks are plant, then all plants are flowers. Oh,
வேறு மாதிரி கொஷின் தான் இது. எத்தனை உள்ளே போகுது பாருங்கள் நீங்களே. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, க்ரோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ராக்கு, தென் அதுக்கப்புறம் பிளான்ட்டு, தென் அதுக்கப்புறம் ஃப்ளவர். ஓகேங்களா, சூப்பர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே பாருங்கள், அனைத்து காகங்களும் பறவைகள். ஓகேங்களா, ஸோ அனைத்து காகங்களும் பறவைகள் போட்டாச்சு. அதாவது பாறைகள், சாரி பறவைகள் இல்லை பாறைகள், ராக்கு போட்டாச்சு. தென் அனைத்து பாறைகளும் தாவரங்கள், அனைத்து என்ன சொல்கிறதுனா பாறைகளும் தாவரங்கள் போட்டாச்சு. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் அனைத்து தாவரங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ளவர்ஸு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அனைத்து காகங்களும் என்ன சொல்கிறது பாறைகள், அனைத்து பாறைகளும் தாவரங்கள், அனைத்து தாவரங்களும் ஃப்ளவர்ஸு. ஸோ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம். ஆல் க்ரோஸ் ஆர் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. ஆல் க்ரோஸ் வந்து ஃப்ளவர்னு சொல்லாமல், பிகாஸ் ஃப்ளவருக்குள்ளே தான் பிளான்ட் இருக்குது, பிளான்ட்டுக்குள்ளே தான் ரிவர் இருக்குது, சாரி என்னது ராக் இருக்குது, ராக்குள்ளே தான் அப்போது க்ரோஸ் இருக்குது. அப்போது அனைத்து காகங்களும் பூக்கள் கரெக்ட் தான். தென் சம் ஃப்ளவர்ஸ் ஆர் ராக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சம் ஃப்ளவர்ஸ் வந்து ராக்குன்னு சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃப்ளவருக்குள்ளே தான் வந்து பிளான்ட்டே இருக்குது, அதே மாதிரி தான் ராக்ஸும் இருக்குது. அப்போ சம் சொல்கிறது இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது தானே. அப்போ இரண்டு முடியுமே எங்கே கரெக்டுன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா, ஸோ 5th கொஷின் போயிடலாம். இதில் என்ன ப்ரிவென்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நம்மளுக்கு ஜஸ்ட் ஐக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ரெண்டுத்துல ஐ இருக்கா, இல்லை. அப்போது ஹேஷ்டேகு ஸ்டாரு ரேட்டு டாலர் சிம்பிள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாரு அண்டு சிம்பிள் பர்சன்டேஜ். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்கள், பிகாஸ் சேம் இடத்துல கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு இதில் தான் ஐ இருக்குது. ஸோ இது கேன்சல், ஸ்டார் கேன்சலு, அண்டு கேன்சலு, அடுத்த ரேட்டு கேன்சல். நம்மளுக்கு இனிமேல் டாலர் சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக டாலர் தான் என்ன சொல்கிறது ஐயா இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வெரி வெரி ஈஸி கொஷின். டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ பார்த்துருவோமா, எம்லேருந்து டி வந்திருக்குப்பா, +7 பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ கேலேருந்து ஓ வந்திருக்கு, +4 தான் பண்ணுறோம். ஓலேருந்து எஸ்ஸுக்கு +4 தான். ஸோ இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குன்னா கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க முடியும். அப்போ இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மெத்தட் படி ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 7th போயிடலாமா. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் கொஷின். என்னப்பா பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், மியூ வந்து நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன சொல் டீட்டா வந்திருக்கு, நெக்ஸ்ட் மியூ, அப்போ நெக்ஸ்ட் டீட்டா வரணும். ஸோ டீட்டா வர மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷனாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பர். தென் அதுக்கப்புறம் பாருங்க எஃப் ஆறு டிஐ வந்திருக்கு. அப்போ ஜே வரலாம், ஆர் வந்த நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. 8th கொஸ்டின் பார்த்துருவோமா. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிங் இன் ஏ சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். எத்தனை பீப்புள், 2 4 6 7 பேர். ஓகே, அப்போ 7 பீப்புளா, 1 2 3 7 பேர் சிட் பண்ணுற மாதிரி பொசிஷன்ஸை போட்டு அவங்க டேட்டாவை என்ட்ரி பண்ண வேண்டியதான். ஸோ ஜி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கே. ஸோ கேக்கு தேர்ட் லெஃப்டில் யார் வரனா, ஜி இருக்காரு. ஜியோட பொசிஷன் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் என் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச். அண்ட் ஒன்லி கே சிட்ஸ் பிட்வீன் எல் அண்ட் என். அதாவது எல்லுக்கும் என்னுக்கும் நடுவில் கே மட்டும் தான் இருக்காரு. அது ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம், எப்போ வந்து அதை மாற்றிப்போம். தென் என் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச், ஹெச்சுக்கு செகண்ட் லெஃப்டில். அப்போ மாட்டிச்சு பாருங்க, இங்கே தான் என், இங்கே தான் எல். ஏன் பிரவீன் மாற்றினா, இப்போ நான் இங்கே ஹெச் போட்டால் செகண்ட் லெஃப்டில் நம்மளுக்கு என்ன போட முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அடுத்த பாயிண்ட். நம்ம போடும்போது நம்மளுக்கு அந்த பொசிஷன் கன்ஃபார்ம் ஆகிடும். தென் எஃப் இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஜி. ஜி பக்கத்தில் நம்மளுக்கு எஃப் வராது. அப்போ இங்கே தான் எஃப் போட்டாக்கணும். அதுவும் தெரிஞ்ச கதை தான். ஓகேங்களா, தென் ரிமைனிங் இருக்கிறது என்னது, ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் இ அண்ட் என். இ இங்கே தான் போட்டாக்கணும். ஈக்கும் என்னுக்கும் நடுவில் எத்தனை பேர் கேட்குறாங்களா. when counted ரைட் ஆஃப் ஈக்கு ரைட் சைடில் பார்க்கும்போது நம்மளுக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன சொல்லுது, 4th ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. இப்போ நான் தமிழ்லேயே ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், செக் பண்ணிவிடுவோமா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, 7 பேர் ஓகேங்களா வட்டத்தோட மையத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பொசிஷன்ஸை நம்ம என்ட்ரி பண்ணுறோம். என்ட்ரி பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்கள், ஃபீட்டர்ஸ் ஜி என்பவர் கேக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளார். அதாவது ஜி என்பவர் கேக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக இருக்காரு. ஓகே, அதுமாதிரி என் என்பவர் பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கு இடதுபுறத்தில் 2ஆவதாக உள்ளார். ஆனால் கே என்பவர் எல்லுக்கும் எம்முக்கும் இடையில் உள்ளார். ஓகேங்களா, எல்லுக்கும் என்னுக்கும் இடையில் தான் கே இருக்காரு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபீட்டர்ஸ், முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தல, இல்லை அதுக்கடுத்த பாயிண்ட் பாருங்கள்,
இல்லை, அதுக்கு முன்னாடி பாயிண்ட் தான். n என்பவர் ஹெச்சுக்கு இடதுபுறத்தில் இரண்டதாக உள்ளார். ஹெச்சுக்கு இடதுபுறத்தில் இரண்டதாக n உள்ளார். அந்த பாயிண்ட் ஓகே ஆயிடுச்சு. தென் எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு உடனடியாக அருகில் இல்லை. இங்கே எஃப் வராதுன்னு சொல்லியாச்சு. அப்போ ரிமைனிங் எங்கே எஃப் போடலாம்? இங்கே தான் எஃப் போட்டாகணும். ஸோ அப்படி இங்கே எஃப் வராதாலும் ரிமைனிங் இருக்குது ஜி தான். அந்த ஜி இங்கே தான் போட்டாகணும். இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, ஜிக்கு வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது ஜிக்கும் என்னக்கும் இடையில 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 9th கொஸ்டின் போயிடலாம். ஜஸ்ட் எல்லுக்கான கோடு கேட்குறாங்க. ஸ்கிப்பில் எல் இல்லை, சில்கில் என் இருக்குது. அப்போ 2 5 7 6 இதில் எல் இருக்குது. தென் 5 5 2 6 9 காமனாக இருக்கிறதெல்லாம் அடித்து தள்ளுங்க. ஸோ இது காமனாக இல்லை. 6 6 2 2 5 5 ரிமைனிங் 7 தான் இருக்குது. ஸோ 7 தான் கரஸ்பாண்டிங் லெட்டர் எல்லோட என்னது கோடாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த வாட்டப்பா 10th கொஸ்டின். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் பாருங்கள், அதோட மிரர் இமேஜாக தான் இருக்க முடியும். இதில் பாதி இருக்குன்னா அந்த பாதி இன்னொரு சைடு இருக்கணும், அதுமாதிரி இன்னொரு பாதி இன்னொரு சைடு இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். இதெல்லாம் பென்னு பேப்பர் கூட தேவையில்லப்பா, பார்த்த உடனே அப்படியே அடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன் நான். நவ் ஐ சால்வ் த 11th கொஸ்டின். ஹவு எஃப் இஸ் ரிலேட்டட் டு ஜே. எஃப் என்பது ஜேவுடன் எவ்வாறு தொடர்புடையது, அதுதான் கேள்வி. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, மதர். ஓகேங்களா? ஸோ இப்போ எஃப் இஸ் த மதர் ஆஃப் ஜி. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு சிம்பிள் இஸ் வாட்? ஒய்ஃப். ஸோ ஜி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஹெச். ஓகே. தென் அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் இருக்குப்பா. டிவைட் இஸ் நத்திங் பட் வாட்? ஃபாதர். ஸோ ஹெச் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஐ. அண்டு மைனஸ் சிம்பிள் இருக்குது, நத்திங் பட் பிரதர். ஹவு எஃப் இஸ் ரிலேட்டட் டு ஜேனா, நீங்களே பாருங்கள், மதரோட ஃபாதர். ஸோ மதரோட ஃபாதரா மதரா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன சிம்பிள் பார்த்தோம்? ப்ளஸ் சிம்பிள், மதரு. ரைட், இது வந்து மதருப்பா. ஓகே. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நானும் இங்கே தப்பு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இது எஃப் வந்து இங்கே ஃபீமேலு, அதை நான் ப்ளஸ்ன்னு போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த வாட்பா 12th கொஸ்டின். த பொசிஷன்ஸ் ஆஃப் ஹவு மெனி லெட்டர்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு இஃப் ஈச் ஆஃப் த லெட்டர்ஸ் இன் த கிறிஸ்டல் இஸ் அரேஞ்ச்டு இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர். ஸோ கிறிஸ்டல் என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் ஆங்கில அகரவரிசைப்படி அமைக்கப்பட்டால் எத்தனை எழுத்துக்கள் நிலை மாறாமல் இருக்கும்? இதுதான் முக்கியம், நிலை வந்து மாறாமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம இதை எழுதிப்போம், எஸ்டி இதை எழுதிட்டுமா. இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன வரும்னு பாருங்கள். நம்மளுக்கு இ தான் ஃபஸ்ட்டு வருதா? ஸோ ஈக்கு அப்புறம் ஜி வரலாம், ஐ வரலாம், அதுக்கப்புறம் எல் வர சான்ஸ் இருக்கா? எல் போடுறேன். தென் ஆறு, எஸ்ஸு, டி. ஸோ மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் ஆகலை. இது ஒன்று மட்டும் மேட்ச் ஆகுது. ஆகலை. ஒரே லெட்டர் தான் மேட்ச். அப்போ கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் வாட்? 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. 13th போயிடுவோமா? சூப்பரான கொஸ்டின். ஸோ ஆம்பிபியன் அண்டு க்ரோ அண்டு ஃப்ராக் கொடுத்துருக்காங்க. நீர்நில வாய்வான காகம், அப்புறம் தவளை. ஸோ நம்மளுக்கு தெரியும் என்ன சொல்கிறது, ஃப்ராக் வந்து நீர்நிலைக்குள்ளே வாயத்து தான், அதுக்கப்புறம் க்ரோ வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குற மாதிரி தேர்ட் ஆப்ஷன் தான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுறேன். இதில் என்னப்பா பண்ணியிருக்கோம்? இதுவும் ஈஸி தான் ஃபைடர்ஸ். ஜஸ்ட் இந்த இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணாமல் எதில் வரும்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். நீங்களே பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் இமேஜில் பார்க்கும்போது இந்த நம்மளுக்கு ரெக்டாங்கிள் மிஸ் ஆகுது, இல்லைனா இதை நம்ம போட்டுடலாம். வேறஸ் இந்த தேர்ட் இமேஜில் நம்ம கரெக்டாக இருக்குது. ஏன் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, நீங்களே பாருங்கள், ரெக்டாங்கிள் வந்துருச்சு, அதுக்குள்ளே ட்ரையாங்கிள் வந்துருச்சு, அதுக்கு மேலே அந்த கோன் ஷேப்பில் இருக்கிற எல்லாமே வருது. அப்போ தேர்ட் ஆப்ஷனாக இருக்க தான் மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. யா, கண்டிப்பாக அதுதான். ஸோ தமிழ் கொஸ்டின் நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. ஃபஸ்ட் நான் இங்கிலீஷில் சால்வ் பண்ணிடுறேன், தென் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 8 people ஓகே, சிட்டிங் 2 parallel லைனு. ஓகே, 1 2 3 4, 1 2 3 4. இதில் யாருன்னா ஃபேஸிங் சவுத் வந்து PEST சவுத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் MOLD நார்த்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான்ப்பா, ஜஸ்ட்டு டேட்டாவை நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ O faces 1 who is immediate right of P. ஸோ Pக்கு இமீடியட் ரைட்டில் இருக்கிறவர் தான் O ஃபேஸ் பண்ணுறாரு. தெரில, வெயிட் பண்ணுவோம். ஒன்லி 1 person சிட்ஸ் பிட்வீன் ஓக்கும் டிக்கும். ஸோ ஓக்கும் டிக்கும் நடுவில் ஒருத்தர் தான் வராராம், அதுவும் எங்கே போகிறதுன்னு தெரில. தென் ஒன்லி 2 person சிட்ஸ் பிட்வீன் எல் அண்ட் டி. எல்லுக்கும் டிக்கு நடுவில் 2 பேர், இதை போட்டுக்கலாம். தென்
அதுக்கப்புறம் ஒன்லி 1 person சிட்ஸ் பிட்வீன் ஓ அண்ட் டி. ஓ இங்கே போட்டுக்கலாம். இது நம்ம கற்பனை தான். ஸோ ஜஸ்ட் போடுவோம். ஒன்லி 2 people சிட்ஸ் பிட்வீன் எல் அண்ட் டி போட்டாச்சு. தென் டி ஃபேஸஸ் அ ஒன் ஹூ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ டிக்கு செகண்ட் லெஃப்டில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபேஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு புரியுது. தென் இ சிட்ஸ் சம் பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் எஸ். ஓகே, ஆனால் இது எங்கே போடுறதுன்னு தெரியல. ரிமைனிங் இதில் என்ன இருக்குது? எம் இருக்குது. ஸோ எம்மோட பொசிஷன் நான் போட்டுடுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட் விட்டோமோ அதெல்லாம் போட்டே வருமா? ஓ ஃபேஸஸ் த ஒன் ஹூஸ் இமிடியட் ரைட் ஆஃப் பி. ஸோ பிக்கு இமிடியட் ரைட்டில் இருக்கிறவர் தான் ஓ ஃபேஸ் பண்ணுறாரா? கரெக்டா? ஸோ பிக்கு இமிடியட் ரைட்டில் இருக்கிறவர் ஓ ஃபேஸ் பண்ணுறாரு, டியை தான் ஃபேஸ் பண்ணுறாரு. ஓகே, அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா? இ சிட்ஸ் சம் பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ஸுக்கு ரைட்டில், கரெக்டா? ஸோ எஸ்ஸுக்கு ரைட்டில் வந்து நம்மளுக்கு இ இருக்காரு. ஓகே, ஸோ எல்லா பொசிஷனும் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரீம் எண்டில் வந்து யார் இருக்குதுன்னு கேட்குது. ஒன்று இ இருப்பார், டி இருப்பார், இல்லை எஸ் எல் இடி. ஸோ கண்டிப்பாக ஃபோர்த் ஆப்ஷனாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், பட் ஸ்டில் கன்ஃபியூசிங். ஓகேங்களா? லாட் ஆஃப் பீப்புள் ஸ்ட்ரகிள். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ரெகுலராக கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது, 8 பேர் 2 பேரல் லைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணுறவர், இவர் நார்த்தை ஃபேஸ் பண்ணுறவர். ஸோ சவுத்தை ஃபேஸ் பண்ணுறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஇஎஸ்டி. நார்த்தை ஃபேஸ் பண்ணுறவர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஓஎல்டி. ஓகேங்களா? ஸோ இவங்க தான். ஸோ இவங்களோட பொசிஷன்ஸை இப்போ நம்ம என்ட்ரி பண்ணணும். இவ்வளோ தான் கொஷின். என்ட்ரி பண்ண ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓ பற்றி பேசுகிறாங்க. ஓ என்பவர் பியின் உடனடியாக வலது புறத்தில் அமர்ந்திருப்பவர் எதிர்கொள்கிறார். ஆனால் எங்கே உட்காரலாங்க ஏதுன்னு இன்னும் எதுவும் தெரியல, அதனால ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுவோம். தென் ஓ மற்றும் டிக்கு இடையில் ஒருவர், இதையும் நம்ம போட முடியாது. இப்போ ஓ டி இங்கே போடலாம், இல்லை ஓ டி இங்கே போடலாம். ஸோ ஏகப்பட்ட பெர்முடேஷன் காம்பினேஷன் வர மாதிரி இருக்கும், அதனால அதையும் போட வேண்டாம். இப்போ டி என்பவர் இங்கே எல்லுக்கும் டிக்கும் இடையில 2 பேர் இருக்காங்க. இதை போடலாம்ப்பா, எல்லு டின்ட்டு நம்ம இஷ்டம் தான். இங்கேயும் எல்லு போட்டு இங்கே டி போடலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி போடணும்னு தோணிருக்கு, நான் போடுறேன். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் போட்டேன். தென் அதுக்கப்புறமேட்டு டி என்பவர் டிக்கு இடதுபுறத்தில் 2வது உள்ளார். டிக்கு இடதுபுறத்தில் 2வது யார் இருக்குது? டி என்பவர் டிக்கு இடதுபுறத்தில் 2வது அமர்ந்திருப்பவரை எதிர்கொள்கிறார். ஓகேங்களா? டிக்கு இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பவரை 2வது அமர்ந்திருப்பவரை எதிர்கொள்கிறாரா? அப்போ டி இங்கே போடலாமா? ஸோ இங்கே டி போட்டால் அதுக்கு அதாவது பக்கத்தில் 2வது பொசிஷனில் இருக்கிறவர் ஆப்போசிட்டாக டி இருக்காரு. ஸோ அந்த பொசிஷன் போட்டாச்சு. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கும் இடையே ஒருவர் மட்டுமே உள்ளார். ஓ இங்கே போடலாம். ரிமைனிங் எம் இருக்குது. எம்மோட பொசிஷன் போட்டாச்சு. வேறு என்ன மிஸ் பண்ணுறோமா? வேறு என்னத்தை மிஸ் பண்ணுறோன்னு தெரியலையே. இ என்பவர் எஸ்ஸுக்கு வலதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஓகே, டிக்கு இடதுபுறத்தில் 2வது அமர்ந்திருப்பவர் எதிர்கொள்கிறார். அதை போட்டாச்சு. பியை பற்றி எதனா பேசுகிறாங்களா? ஓ என்பவர் பியின் உடனடியாக வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவரை எதிர்கொள்கிறார். பிக்கு ரைட்டில், ஓகேங்களா, வந்தவரை எதிர்கொள்கிறார். ஓகே, ஸோ அவ்வளோதான்ப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இ என்பவர் எஸ்ஸுக்கு வலதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்துல இ இருக்காரு. ஸோ 2 காரணங்களும் இருக்கிறது இடி மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் வந்துட்டேன். 16th கொஸ்டின் என்ன பண்ணுறோம்? டிலேருந்து யூ வந்திருக்கு. ஸோ என்னப்பா +1னா டிலேருந்து யூக்கு +1, விக்கும் +1, டபிள்யூக்கு +1, டபிள்யூலேருந்து +1 போனால் நம்மளுக்கு எக்ஸ் வரும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, தேர்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணுங்கள். ஜேலேருந்து கே +1, எல்லுக்கு +1, எம்முக்கு +1, என் வரணும். ஸோ கண்டிப்பாக ஃபோர்த் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினாவே ஜஸ்ட் 4 மேபி டிவைட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டேஷ்லேருந்து டேஷ் பார்க்குறேன். தென் அதுக்கப்புறம் எக்ஸ் பார்க்குறேன். அதுக்கப்புறம் டபிள்யூ வருது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ டபிள்யூலேருந்து எக்ஸுக்கு +1, எக்ஸ்லேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு ஒய் வரும், ஒய்லேருந்து +1 பண்ணால் Z வரும். ஸோ ஒய் செட்டில் முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பாக எல்லா ஆப்ஷனும் குழம்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள், இது ரெண்டும் நீங்கள் மிரர் இமேஜ் பார்க்கணும், கீழே பார்க்கும்போது வாட்டர் இமேஜ் பார்க்கணும். ஸோ மிரர் இமேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி இருக்குது, இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு எங்கெங்கே கொடுத்துருக்காங்க, 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வர சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? அப்படியே வாட்டர் இமேஜ் பார்க்கும்போது இது வந்து அப்படி கீழே வருமா, இந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வர மாதிரி நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பாருங்கள், இது அப்படியே ஒரே மாதிரி இருக்கா? அப்போ இது வர சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நெக்லெக்ட் பண்ண கற்றுக்கினா தான் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போக முடியும். ஏசிஇஜி வந்து நம்ம 16 கோட் பண்ணுறோம்.
1 3 5 7 10 16 கரெக்டாக வருது. ஓகே, தென் அப்போது என்ன சொல்லுது, பிஓக்யூடியும் செக் பண்ணிடலாம். 3 15 17 20 ஆட் பண்ணுங்கள். 18 17 35 35 4 வருதா இருப்பா. ஸோ 20 வச்சுப்போம். 20 20 40 40 ஒரு என்ன வருது 15 தானே. கியூ வந்து என்னது 17 தானே, கரெக்டு தானே. T20 பி வந்து சாரி 2ல சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். வெரி குட். ஸோ எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ UWIF 21 23 9 6 ஆட் பண்ணுங்கள். 30 ஒரு 29 59 வருது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஒரு வெரி ஈஸி கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷின் வந்துருமா. என்ன பண்ணுறாங்க, +9 இதை செக் பண்ணும்போது எனக்கு +18 வருது. நெக்ஸ்ட் என்ன 36. அப்போ ஜஸ்ட் இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறாங்களா. நெக்ஸ்ட்டு 72 ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 144 ஆட் பண்ணுறாங்க. 212 6 5 3. ஸோ 356 ஃபோர்த் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அவ்வளோதாப்பா, 20 கொஷினுமே நான் சால்வ் பண்ணிட்டேன். 2025 கேட்டிருந்த ரீசனிங் கொஷின்ஸ். ஸோ கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அக்யூரஸியும் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா. ஸோ 100% வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட தெரியணும். தெரியாத கொஷினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணி மார்க்கை மைனஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் அ டிஎன்பிசி, இட்ஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதை மனசில் கொண்டு தப்பான கொஷினாக போட ட்ரை பண்ணாதீங்க. தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். தெரியலையா பரவாயில்ல விட்டுட்டு தெரிஞ்ச கொஷின் மட்டும் போடுங்க. அதுதான் பெஸ்ட்டான ஒரு அப்ரோச். ஓகேங்களா. ஸோ குருட்டாம்போக்கில் போட்டு எனக்கு பாசிட்டிவாக எனக்கு ஆன்சர் வரும்ன்ற நினைப்பே இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டினியூஸாக எல்லா டாப்பிக்குமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா டாப்பிக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ரீசனிங் பொறுத்தவரை நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.